ஹாய் சில்ட்ரன், இன்று தரம் 3க்கான கூட்டல் பாடத்தில் எப்படி மிச்சம் வைத்து கூட்டுதல் என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இங்கு 17உடன் 26ஐ கூட்ட வேண்டும். எப்பொழுதும் கூட்டும் முதல் நீங்கள் ஒவ்வொரு தரப்பட்ட இலக்கத்தினுடைய கடைசி இலக்கத்தில் இருந்து தான் நீங்கள் கூட்டலை ஆரம்பிக்க வேண்டும். இங்கே 17 கடைசி இலக்கம் 7, 26 கடைசி இலக்கம் 6. இந்த 7ஐயும் 6ஐயும் கூட்ட வேண்டும். 7ஐயும் 6ஐயும் கூட்டினால் 13 வரும். அப்படி உங்களுக்கு தெரியாது போனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 7ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். கீழே இருக்கும் 6க்கு பதிலாக நீங்கள் இங்கு 6 குச்சிகளை வரையுங்கள். 4, 5, 6 குச்சிகளை நாங்கள் இங்கு வரைந்து விட்டோம். அதன் பிறகு இந்த 7உடன் சேர்த்து இந்த 6 குச்சிகளை ஒன்று ஒன்றாக கூட்ட வேண்டும். 7க்கு பிறகு 7ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். 7க்கு பிறகு 8, 9, 10, 11, 12, 13 வரும். இந்த 13இல் 3ஆனது கடைசி இலக்கமாகும். அந்த 3ஐ மட்டும் நீங்கள் இங்கே எழுத வேண்டும். எவ்வளவு மிகுதியாக உள்ளது? 1 மிகுதியாக உள்ளது. அந்த 1ஐ இந்த 1க்கு மேலே எழுத வேண்டும். எழுதின பிறகு இந்த 1உடன் இந்த 1ஐ கூட்ட வேண்டும். 1உடன் 1ஐ கூட்டினால் 2, அந்த 2உடன் இந்த 2ஐ கூட்டினால் 4. இந்த இரு இலக்கத்தையும், அதாவது 17ஐயும் 26ஐயும் கூட்டினால் வரும் விடை 43 ஆகும். மேலும் ஒரு பயிற்சியை பார்ப்போம். இங்கு 39உடன் 15ஐ கூட்ட வேண்டும். இங்கு கடைசி இலக்கம் 9, இங்கு கடைசி இலக்கம் 5. 9ஐயும் 5ஐயும் கூட்டினால் 14 வரும். உங்களுக்கு தெரியாது போனால் 9ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். 5க்கு பதிலாக 5 குச்சிகளை வரையுங்கள். 3, 4, 5. 5 குச்சிகளை வரைந்து விட்டோம். 9 இருக்கிறது மனதில். அடுத்தது 9க்கு பிறகு 10, 11, 12, 13, 14. இங்கு நாங்கள் 14 என்று எழுத வேண்டும். இங்கு இந்த 14இல் கடைசி இலக்கம் 4. இந்த 4ஐ மட்டும் நீங்கள் இங்கே எழுதுங்கள். இந்த 1 மிகுதியாக இருக்கிறது. அந்த 1ஐ 3க்கு மேலே எழுதுங்கள். அதன் பிறகு 1உடன் இந்த 3ஐ கூட்டுங்கள். 1உடன் 3ஐ கூட்டினால் 4, 4உடன் இந்த 1ஐ கூட்டினால் 5. இதுதான் அதற்குரிய விடையாகும். இன்னும் ஒரு பயிற்சியை பார்ப்போம். இங்கு 18உடன் 25ஐ கூட்ட வேண்டும். இங்கு 18இல் 8 இறுதி இலக்கம், இங்கு 25இல் 5 இறுதி இலக்கம். 8ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். 5க்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5க்கு பதிலாக இங்கு 5 குச்சிகளை வரையுங்கள். 5 குச்சிகளை வரைந்து விட்டோம். 8க்கு பிறகு 8ஐ மனதில் வைத்து கொள்ளுங்கள். 8க்கு பிறகு 9, 10, 11, 12, 13. 8ஐயும் 5ஐயும் கூட்டினால் 13 வரும். இந்த 13இல் 3ஆனது இறுதி இலக்கம். இந்த 3ஐ மட்டும் இங்கே எழுதுங்கள். 1 மிகுதியாக இருக்கிறது. அந்த 1ஐ இந்த 1க்கு மேல் எழுதுவோம். இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினால் 2, இந்த 2உடன் இந்த 2ஐ கூட்டினால் 4. 18ஐயும் 25ஐயும் கூட்டினால் 43. இங்கு பாருங்கள், 39உடன் 16ஐ கூட்ட வேண்டும். 39இல் 9 இறுதி இலக்கம், 16இல் 6 இறுதி இலக்கம். 9ஐ மனதில் வைத்து கொண்டு 6க்கு பதிலாக 6 குச்சிகளை எழுதுங்கள். 6 குச்சிகளை எழுதி போட்டோம். 9உடன் இந்த 6ஐ கூட்ட போகிறோம். 9க்கு பிறகு 10, 11, 12, 13, 14, 15. 9ஐயும் 6ஐயும் கூட்டினால் 15. இந்த 15இல் 5ஆனது இறுதி இலக்கம்.
5ஐ மட்டும் இங்கே எழுதுங்கள். 1 மிகுதியாக இருக்கிறது, 1ஐ இங்கே எழுதுங்கள். 1உடன் 3ஐ கூட்டினால் 4, 4உடன் 1ஐ கூட்டினால் 5. 39உடன் 16ஐ கூட்டினால் வரும் விடை 55 ஆகும்.